கிறிஸ்துவில் அன்பானவர்களே, பைபிளில் சில வசனங்களை பாடலாக நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் பைபிளின் ஒட்டுமொத்த வரிகளையும் உட்கொண்டு அதை பாடல் வடிவில் இந்த முயற்சியை எடுத்துள்ளோம். இந்த முயற்சி வெற்றியடைய உங்கள் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம். பாடலை கேட்கும் முன் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யவும். இப்போது நாம் பாடலை கேட்போமா? தந்தையின் பாசம் பெருகிடவே அன்பார்ந்த மகனை தந்தாரே. உலக மீட்பரின் அன்பாலே தந்தை ஆனந்தம் அடைந்தாரே. ஆண்டவர் வழியை ஆயத்தமாக்கு, அவர்தம் பாதையை செம்மையாக்கு. தந்தையின் பாசம் பெருகிடவே அன்பார்ந்த மகனை தந்தாரே. உலக மீட்பரின் அன்பாலே தந்தை ஆனந்தம் அடைந்தாரே. ஆண்டவர் வழியை ஆயத்தமாக்கு, அவர்தம் பாதையை செம்மையாக்கு. பாலை நிலத்தில் குரல் முழங்குது, வழியை ஆயத்தம் செய்ய அழைக்குது. மனம் மாறி வருங்கள் என்று கூறி திருமுழுக்கோவான் அழைத்தாரே. ஒட்டக ஆடை தரித்தவராய், காட்டுத் தேனை உண்டவராய், என் திருமுழுக்கு நீரினாலே அவர் திருமுழுக்கோ ஆவியாலே. ஆண்டவர் ஆயத்தமாக்கு, அவர்தம் பாதையை செம்மையாக்கு. நாசரேத்தில் இருந்து இயேசு வந்தார், யோர்தானில் திருமுழுக்கு பெற்றார். வானம் திறந்து குரல் ஒலித்தது, என் அன்புரு மகன் இவரே என்று. தூய ஆவி புறாவை போலவர் மேலே வந்து நின்றாரே. இயேசுவின் தாழ்மை வெளிப்பட்டது, தேவனின் மகிமை வெளிப்பட்டது. ஆண்டவர் வழியாயத்தமாக்கு, அவர்தம் பாதையை செம்மையாக்கு. நாற்பது நாள் பாலை நிலத்தில் சோதனை வந்தது கடுமையாக. சாத்தம் வந்தும் தோற்றானே, வானதூதர் வந்து சேவை செய்தனரே. காலம் நிறைவேறியது என்று சொன்னார், இறையாட்சி நெருங்கியது என்று சொன்னார். மனம் மாறி நம்புங்கள் என்று சொன்னார், நற்செய்தி வாழ்வை மாற்றும் என்றார். வழியாயத்தமாக்கு, அவர்தம் பாதையை செம்மையாக்கு. கடற்கரையில் ஆயப்பு துவங்கியது, என் பின்னே மாறுங்கள் என்றாரே. வலைகளை அங்கே விட்டு விட்டு சீடர்கள் அவரை தொடர்ந்தார்களே. நோயாளிகள் குணமடைந்தனரே, பேய்கள் ஓடி மறைந்ததுவே. அவர் வார்த்தையின் அதிகாரம் கண்டு மக்கள் எல்லாம் வியந்தார்களே. ஆண்டவர் வழியாயத்தமாக்கு, அவர்தம் பாதையை செம்மையாக்கு. காய்ச்சல் போக உயிர் வந்தது, தொட்டதும் நோய் சுகம் தந்தது.
அன்பு கரம் நீட்டி குணமாக்கும் இயேசு நம்முடன் என்றும் இருக்கிறாரே. அதிகாலையில் தனியே சென்று அப்பாவோடு பேசும் ஜெபம், அவரின் சக்தியோ அதிலேதான், நமக்கும் அதுவே வழிகாட்டிடுமே. ஆண்டவர் வழியாயத்தமாக்கு, அவர்தம் பாதை செம்மையாக்கு. நற்செய்தி யாவரும் அறிந்திடவே நாடு முழுவதும் சென்றாரே. அதற்காகவே அவர் வந்தாரே, பேய்களை அவர் ஓட்டினாரே. தொழுநோயாளி முன்விடுந்தானே, நீர் விரும்பினால் முடியும் என்றாரே. அன்போடு தொட்டு தூக்கினாரே, விரும்புகிறேன் குணமாகு என்றாரே. ஆண்டவர் வழியாயத்தமாக்கு, அவர்தம் பாதையை செம்மையாக்கு. ஜெபம். அமைதியே உருவான இறைவா, இதோ இந்த பாடலை கேட்பவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். உமது வல்லமை இவர்கள் மேல் இறங்குவதாக. இவர்கள் மனதையும் இதயத்தையும் குணப்படுத்தி ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் இன்றே தாரும் இறைவா. ஆமென். அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆமேன் என்று டைப் செய்து எங்களை உற்சாகப்படுத்தவும். நன்றி.